கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே வி ஹாவ் அ வர்ச்சுவல் மிஷின். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைப்பர்வைசர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வர்ச்சுவல் மிஷின்னா என்ன, ஸோ இது ஏடபிள்யூஎஸ் டீச் பண்ற கான்செப்டே தான். ஆனா நம்ம எல்லாரும் ஒரு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி நீங்க டெவாப்ஸ்ன்றது படிக்க போறீங்க, அந்த டெவாப்ஸ்ன்ற கிளாஸ்லயும் இந்த ஹைப்பர்வைசர் வச்சு தான் உங்களுக்கு மெயினா இருக்க போகுது டாக்கர் அப்படின்ற ஒரு டூல். அப்ப நம்ம டாக்கர் டூல்ல ஹைப்பர்வைசர்ன்றது முக்கியமா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹைப்பர்வைசர்னா என்ன அப்படின்னு ஜஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன பண்றேன்னா, கீழே நான் ஒரு இங்க அப்படி எழுதுறேன். ஸோ இது என்னன்னு சொல்ல போறோம்னா நம்மளோட ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ நம்ம கிட்ட ஒரு ரேம் இருக்கும், ஒரு மீன்ஸ் மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க்கு, ஸோ இது எல்லாமே இருக்கும்போது ஒரு லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு லேப்டாப் இருக்கு, அதுல ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த ஹார்ட்வேர்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ஆன் டாப் ஆஃப் யுவர் லேப்டாப் யூ வில் பி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலிங் ஓஎஸ். ஸோ என்ன ஓஎஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா விண்டோஸ் அப்படின்ற ஒரு ஓஎஸ் நான் ரன் பண்ண போறேன். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன இருக்கும்னா விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் இருக்கு. இந்த விண்டோஸ்ன்ற ஓஎஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் அன் அப்ளிகேஷன் விச் இஸ் கால்ட் அஸ் ஹைப்பர்வைசர். ஸோ இந்த ஹைரார்கி அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா டூ ஆஸ்க் மீ. இப்போ நான் விண்டோஸ்ன்ற ஓஎஸ், என்னோட லேப்டாப் இது, அதுல விண்டோஸ்ன்ற ஓஎஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுல நான் என்ன பண்ண போறேன்னா ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறேன். நிறைய ஹைப்பர்வைசர் இருக்கு. இது வந்து ஒரு காமன் டெர்மினாலஜி. ஹைப்பர்வைசர்ன்றது ஒரு காமன் டெர்மினாலஜி. இந்த ஹைப்பர்வைசர் நிறைய பிராண்ட்ஸ், நிறைய ஆப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க எது வேணா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஹைப்பர்வைசர் பண்ற வேலையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஹார்ட்வேர் அதை என்ன பண்ணும்னா இட் இஸ் யூஸ் டு ஸ்பிளிட். ஸோ ஸ்பிளிட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம இந்த ஹார்ட்வேர்ல விண்டோஸ் ஓஎஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. நான் இப்ப இந்த ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, நான் என்னோட லேப்டாப்லயே ஒரு வர்ச்சுவல் மிஷின் என்னால கிரியேட் பண்ண முடியும். வர்ச்சுவல் மிஷின் என்னன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வர்ச்சுவல் மிஷின் என்னன்னு தெரியும், விஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, வர்ச்சுவல் மிஷின். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஹைப்பர்வைசர் ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நான் ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன வர்ச்சுவல் மிஷின்னா லெட்ஸ் சே விண்டோஸ் 7 அப்படின்னு ஒரு வர்ச்சுவல் மிஷின் நான் வச்சிருக்கேன். எனக்கு இங்க ரன்னிங்ல இருக்கு, நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு விண்டோஸ் 7 அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் அ வர்ச்சுவல் மிஷின். ஸோ இதே ஹைப்பர்வைசர் நான் பயன்படுத்தி நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு வர்ச்சுவல் மிஷின் நான் ரன் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா இப்போ லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு ரன் லினக்ஸ். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸோ லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு இங்க ரன் ஆகுது. ஸோ LINUX அண்ட் இதுவும் நமக்கு இங்க விஎம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு நான் ஒரு ஹார்ட்வேர் யூஸ் பண்றேன். அந்த ஹார்ட்வேர்ல நான் பேசிக்கா எனக்கு விண்டோஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஓஎஸ். அந்த ஓஎஸ் மேல நான் ஹைப்பர்வைசர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த சாஃப்ட்வேர் எனக்கு என்ன பண்ணும்னா என்னோட ஹார்ட்வேரை திருப்பி அகெயின் எனக்கு விண்டோஸ் 7 ரன் பண்றதுக்கு, இன்னொரு லினக்ஸ்ன்ற ஒரு மிஷினை ரன் பண்றதுக்காக ஸ்பிளிட் பண்ண உதவும். அப்ப நான் என்னோட கம்ப்யூட்டர்ல ஒரு வர்ச்சுவல் மிஷின் ரன் பண்ணணும்னா, ஸோ நம்மளுக்கு இன்னொரு ஓஎஸ் ரன் பண்ணணும்னா அப்ப ஹைப்பர்வைசர்ன்ற சாஃப்ட்வேரை ஒரு யூஸ் பண்ணுவாங்க. இதுதாங்க ஹைப்பர்வைசர் அப்படின்ற மீனிங். ஸோ நான் என்ன ஹைப்பர்வைசர் என்னோட கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா VMware அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர், VMware அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். இது ஹைப்பர்வைசர் கேட்டகரி. இந்த சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் நீங்களும் டவுன்லோட் பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் சில யூடியூப் லிங்க்ஸ்லாம் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ இது கார்த்திக் தான் உங்களுக்கு லிங்க்ஸ் பண்ணாருன்னா ஸோ ஹி வில் பி ஷேரிங். ஆர் நான் உங்களுக்கு யாருக்காவது இந்த லிங்க் நான் சென்ட் பண்ணியிருந்தேன்னா நான் உங்களுக்கு அந்த லிங்க் நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு சென்ட் யூ லிங்க் ஆன் த ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டால் VMwareனா என்ன. ஸோ இட்ஸ் லைக் டியூவல் ஆப்ஸ் இன் மொபைல். நேதாஜின்னு கேட்டிருக்கீங்களா, டியூவல் பேரல் ஆப்புங்களா, இருங்க அது எப்படி ஒர்க் ஆகும். அது ஒரு ஆப் அப்படியே க்ளோன் எடுத்து, ஸோ ஒரு ஆப்ன்றது சின்ன ப்ராசஸ்ங்க. ஸோ எக்ஸாக்டா நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் ஆனா அது இப்போ நம்ம ஆப் எடுக்கல. இப்போ நீங்க உங்க போன்ல ஆப்பிள் போன் வச்சிருக்கீங்கன்னா iOS, இதே விண்டோஸ்னா ஆண்ட்ராய்டு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரே போன்ல 2 ஆண்ட்ராய்டு 3 ஆண்ட்ராய்டு இருக்குன்னா அப்ப அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற டூல் தான் ஹைப்பர்வைசர். ஏன்னா உங்க ஆப்ன்றதை நீங்க ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிடலாம், 2 அப்ளிகேஷன் வச்சுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆனா இப்ப நான் சொல்றது ஒரு ஹெவி வெயிட் டாஸ்க். விண்டோஸ் 7 அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன், லினக்ஸ் அப்படின்ற ஒரு ஓஎஸ், இன்னொரு ஒரு விண்டோஸ், இப்ப நான் வச்சிருக்கிறது விண்டோஸ் 10. அப்ப விண்டோஸ் 10ன்ற ஒரு ஓஎஸ், அப்ப 3 ஓஎஸ் என்னோட லேப்டாப்ல ரன் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் ஒரு ஓஎஸ் ரன் ஆகுதுன்றதுன்னா இட் இஸ் ஹெவி டிமாண்டிங் டாஸ்க். அப்ப நிறைய ரேம் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கும். அப்ப இதை பிரிக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் ஹைப்பர்வைசர். நான் இப்ப பேசுறது எல்லாமே என்னோட ஆன் பிரெமிஸ் லேப்டாப்குள்ள நடக்கிறது. நான் கிளவுட பத்தி நான் பேசவே இல்லை, நான் எல்லாமே என்னோட லேப்டாப்குள்ள நடக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸா எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இது உங்களுக்கு டெவாப்ஸ் கிளாஸ்ல டாக்கருக்கும் இது பயன்படும். ஸோ ஹைப்பர்வைசர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் சில டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர்வைசர்லாம் இருக்குங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க எனக்கு இப்போ விண்டோஸ் 10 ரன் ஆயிட்டு இருக்கு,
விண்டோஸ் 10க்கு மேலதான் விண்டோஸ் 7 ரன் ஆகுது. இந்த எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன் இருங்க. ஸோ இப்போ நான் ஹோம் ஸ்கிரீன் வந்துடுறேன். இதுதான் என்னோட ஹோம் ஸ்கிரீனு. ஸோ டெஸ்க்டாப்பு எனக்கு விண்டோஸ் 10 ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ்ல எனக்கு விண்டோஸ் 10 கொடுத்து. இப்போ இதுல நான் என்ன ஆப் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஐ ஹேவ் அன் அப்ளிகேஷன் விச் இஸ் கால்ட் அஸ் VMware. இந்த VMware எப்படி டவுன்லோட் பண்றது, இன்ஸ்டால் பண்றது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நாங்க லிங்கா சென்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த யூடியூப் லிங்க்ல எப்படி VMware யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இங்க எனக்கு VMware ஸோ VMware ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த VMware ஒர்க் ஸ்டேஷன்ன்றது ஒரு ஆப். இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம்னா இப்படி உங்களுக்கு ஒரு ஆப் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ன்றது கிடைக்குது. அண்ட் இதுல இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணா மட்டும் விண்டோஸ் 7 OS வந்துடாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா கூகுள்ல போயிட்டு விண்டோஸ் 7 இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா விண்டோஸ் 7 இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கான செட்டப் கிடைக்கும். அந்த செட்டப்பை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த VMware ஒர்க் ஸ்டேஷன்ல ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு OSன்றது ரன் ஆகும். இப்போ இது ரன் ஆயிட்டு இருக்க ஒரு விண்டோஸ் 7 OS. ஏன்னா பாருங்க, நான் செலக்ட் பண்ணா எல்லாம் ஒர்க் ஆகுது. விண்டோஸ் 7 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ இன்டர்நெட் ஓப்பன் பண்ணா எனக்கு இந்த என்னோட விண்டோஸ் 10க்குள்ள எனக்கு இப்ப ஒரு குட்டியா ஒரு ஆப்பா எனக்கு என்ன ஆகுதுன்னா விண்டோஸ் 7 ரன் ஆயிட்டு இருக்கு. இதை நான் மினிமைஸ் பண்ணா மினிமைஸ் ஆயிடும், திருப்பி என்னோட விண்டோஸ் 10 வந்துருச்சு. அப்ப இதே மாதிரி நான் லினக்ஸை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்காக பயன்படுத்துற ஆப் தான் VMware. அப்ப என்கிட்ட ஒரு விண்டோஸ் 7 OS இருக்கு. இந்த OS நான் கிளவுடுக்கு மூவ் ஆன் பண்ண போறேன். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது ஒரு ஆப்ஷன். ஸோ இது ஹைப்பர்வைசருக்கான ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு சினாரியோ இருக்கு. இன்னொரு சினாரியோ ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பண்றேன். ஓகே. சோ இன்னொரு சினாரியோ இருக்கு. இன்னொரு சினாரியோ என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திருப்பீங்க. சோ லெட் மீ delete these steps. Control Z. ஓகே. சோ இன்னொரு சினாரியோ என்னன்னா, நீங்க விண்டோஸ்ன்ற OS நீங்க இன்ஸ்டால் பண்ண மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டைரக்டாவே you will be using ஒரு ஹைப்பர்வைசர். சோ இங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க உங்க ஹார்ட்வேரை தனித்தனியா பிரிச்சிருவீங்க. சோ இங்க விண்டோஸ் 7 ஓடு, இங்க நமக்கு என்னன்னா இங்க விண்டோஸ் 10 ஓடு இல்ல லினக்ஸ் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரிச்சிடலாம். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸும் இருக்கு. இது பண்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாஸ்க்லாம் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க விண்டோஸ் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டாஸ்க், ரைட். ஸோ அப்போ இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா டூயல் OS அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டூயல் OS என்னன்னா நீங்க உங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது கேட்கும் என்ன OSக்குள்ள நீங்க லாகின் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹார்ட்வேர் இருக்கு, அந்த ஹார்ட்வேரை நான் ஆன் பண்றேன். ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா லினக்ஸ்குள்ள போகணுமா விண்டோஸ்குள்ள போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஹைப்பர்வைசர் எப்படி எக்ஸாம்பிளா காமிச்சேன்னா விண்டோஸ் 10க்கு மேல விண்டோஸ் 7 நான் ரன் பண்ணி காமிச்சேன். ஆனா ஹைப்பர்வைசர்ல இன்னொரு கேட்டகரி இருக்கு. என்னன்னா உங்க ஹார்ட்வேர்லயே நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே ஐ ஹேவ் 1000 GB இருக்கு அண்ட் எனக்கு ஒரு 8 GB RAM இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், இந்த 1000 GB நீங்க ஸ்பிளிட் பண்ணலாம். எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? ஸோ ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூ கேன் சே எனக்கு ஒரு 800 GBயும் ஒரு 6 GBயும் எனக்கு விண்டோஸ்க்கு வேணும். நெக்ஸ்ட் இதுல 200 GBயும் ஒரு 2 GB ரேமும் எனக்கு லினக்ஸ்க்கு வேணும் அப்படின்னு நீங்க ஸ்பிளிட் பண்ணலாம். ஸோ இது என்னன்னா இது இன்னொரு கேட்டகரி ஆஃப் ஸ்பிளிட்டிங் யுவர் ஹார்ட்வேர். ஸோ இதுவும் ஹைப்பர்வைசர் கடியில் தான் வரும். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு தனியா சில ஹைப்பர்வைசர்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க உங்க ஃபர்ஸ்டே உங்க ஹார்ட்வேரை ஸ்பிளிட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் விண்டோஸ்க்கு, இந்த கான்ஃபிகரேஷன் லினக்ஸ்க்கு. நீங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது லினக்ஸ்க்கு போகணுமா விண்டோஸ்க்கு போகணுமான்னு கேட்கும். லினக்ஸ்ல இருக்க டேட்டா லினக்ஸ்ல மட்டும் தான் இருக்கும், விண்டோஸ்ல இருக்க டேட்டா விண்டோஸ்ல இருக்க மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா நான் இப்ப பண்ணிட்டு இருக்க எக்ஸாம்பிள்ன்றது என்னோட விண்டோஸ் 10 மெஷின்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதுக்கு மேல ஆன் டாப் ஆஃப் இட் ஐ எம் ரன்னிங் மை விண்டோஸ் 7. இது ஒரு அப்ளிகேஷனா ரன் ஆகுது. இதை நான் க்ளோஸ் பண்ணிருந்தா விண்டோஸ் 7ன்றது க்ளோஸ் ஆயிடும். நீங்க வேணா பாருங்க, நான் ரைட் கிளிக் பண்றேன், இங்க பவர் ஆப்ஷன்ல ஷட் டவுன் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு விண்டோஸ் 7ன்னு சொல்லிட்டு ஷட்டிங் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஷட் டவுன் ஆகுது. திருப்பி எப்ப வேணுமோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா செகண்ட். ஸோ இப்போ ஷட் டவுன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 GB RAM, ஒரு ப்ராசஸரு, ஒரு 30 GB ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வேணும்னா திருப்பி நான் இங்கே பவர் ஆன் த வர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு அதை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு திருப்பி இந்த VMware ஒர்க் ஸ்டேஷன் என்ன பண்ணும்னா எனக்கு விண்டோஸ் 7ன்றதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணும். இது ஒரு ஆக்சுவலா ஒரு OS ரன் ஆகுற மாதிரியே எனக்கு ஒரு விண்டோஸ் 7 மிஷின் எனக்கு ஸ்டார்ட் பண்ணுது.
ஸோ ரைட். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் என்னோட அப்ளிகேஷன், இதுதான் என்னோட ஓஎஸ். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளா பார்க்க போறது என்னன்னா வர்ச்சுவல் மெஷின் மைக்ரேஷன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஎம் மைக்ரேஷன். அது என்னங்க விஎம் மைக்ரேஷன்? ஸோ விஎம்னா என்ன? வர்ச்சுவல் மெஷின். ஸோ வர்ச்சுவல் மெஷின் மைக்ரேஷன். ஸோ இப்போ நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். இந்த டயக்ராம்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் செகண்ட், delete everything. ஸோ இப்போ இந்த மெஷின்ல இது லோட் ஆயிடுச்சு. இந்த மெஷின் நமக்கு தேவையான ஃபைல்ஸ், இது எப்படி நீங்க ப்ராக்டிக்கலா பண்ணி பாக்குறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல திங்ஸ் எல்லாமே நான் செட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இதை திருப்பி மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் ஜஸ்ட் ரன் ஆகட்டும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட ஒரு மெஷின் இருக்குங்க. என்ன மெஷின்னா என்னோட லேப்டாப்குள்ள, இது என்னோட லேப்டாப், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, லேப்பு. இந்த லேப்டாப்குள்ள எனக்கு என்ன மெஷின் இருக்குன்னா, ஐ ஹாவ் அ மெஷின் which contains எனது ஒரு 30 GB ஹார்ட் டிஸ்க். ஸோ 30 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா உள்ள சில ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் சில அப்ளிகேஷன்ஸும் சேர்ந்து இருக்கு. அப்ளிகேஷன்ஸ்னா என்ன? எனக்கு ஒரு சில ஆப்ஸ் இருக்கு. ஸோ என்ன ஆப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கு, நான் வர்ச்சுவல் மிஷின் போறேன். ஸோ இப்போ நாங்கள் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. அதுல வெல்கம் டு விஎம் எக்ஸ்போர்ட் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். அண்ட் எனக்கு விண்டோஸ் 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா பிளேயர் இருக்கு. அப்போ இது ஒரு அப்ளிகேஷன். அப்போ எனக்குள்ள ஆப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு விண்டோஸ் 7ன்ற ஓஎஸ்ஏ இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸோ இப்போ நான் வர்ச்சுவல் மிஷின் மைக்ரேஷன்ல என்னோட ஓஎஸ்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, நான் கிளவுடுக்கு போட போறேன். எப்படிங்க இது பண்றது? ஸோ இப்போ this is my விண்டோஸ் 7 ஓஎஸ். இந்த விண்டோஸ் 7 ஓஎஸ் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ என்ன ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணணும்னா OVA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நவ் வாட் ஐ வாண்ட் டு டு இஸ் ஐ நீட் டு கன்வெர்ட் மை விண்டோஸ் 7 into OVA ஃபார்மேட். ஸோ OVA. OVA-னா என்ன? ஸோ லெட் மீ கோ அண்ட் சர்ச் இன் கூகுள். OVA-னா என்ன அப்படின்னு நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு காமிக்கும். ஸோ இருங்க, OVA ஃபைல். ஸோ OVA ஃபைல்னா என்னன்னா, ஸோ இட்ஸ் OVA ஃபைல் இஸ் a virtual appliance used by virtualization applications. ஓகே. ஸோ நம்மளுக்கு இது எதுக்காக யூஸ் பண்றாங்க, இல்ல இந்த OVAன்ற எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இட் கண்டெய்ன்ஸ் யோர் வர்ச்சுவல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ வர்ச்சுவல் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னா, நம்மளோட டேட்டா, நம்மளோட ஃபைல்ஸ், நம்மளோட ஆப்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைலா நமக்கு எக்ஸ்டென்ஷன். ஒரு OS நீங்க பேக்கப் எடுக்கணும்னா அது OVA ஃபைலாக இருக்கும். ஒரு OS மொத்த OSமே நான் ஒரு பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ ஐ வில் பி யூசிங் திஸ் OVA ஃபைல். இல்ல OVFன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபார்மேட் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வர்ச்சுவல் மிஷின்லயே இங்க ஃபைல் அப்படின்னு போனீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு OVF ஆர் OVA அப்படின்னு நீங்க ஆப்ஷன் இருக்கும். இப்போ கரண்டா இந்த ஆப்ஷன் இல்லை. இது நான் ஒன் செகண்ட் என்னோட கம்ப்யூட்டர் திருப்பி நான் ஷட் டவுன் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க அந்த எக்ஸ்போர்ட் டு OVF அப்படின்ற ஃபைல் வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா, என்னோட OS நான் ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பேக்கப்னா வித் டேட்டா எவ்ரிதிங் இன்சைட் ஐ ஹாவ் அ பேக்கப். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க என்னோட இந்த பேக்கப், இந்த OVA ஃபைல்னா என்ன, அது ஒரு 5 GB கிட்ட ஒரு பெரிய ஃபைலா இருக்குங்க. ஏன்னா விண்டோஸ் 7 OS நான் அப்படியே மொத்தமா உள்ள இருக்கிற டேட்டா முதற்கொண்டு நான் பேக்கப் எடுக்க போறேன். ஸோ அப்போ அந்த OVA ஃபைல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வாட் ஐ வில் டு இஸ் ஐ வில் புட் இட் இன் மை S3 பக்கெட். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு பக்கெட் நான் கிரியேட் பண்ணி அதில் என்ன பண்ணுவேன்னா, இந்த OVA ஃபைல போய் அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த அப்லோட் பண்ண பக்கெட்ல இருக்க இந்த OVA ஃபைல் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க, ஏதோ ஒரு ஃபைலு உள்ள .OVA அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஸோ .OVAன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபார்மேட் ஃபைல் என்னோட S3ல இருக்கு. ஸோ இப்போ இந்த S3ல இருக்கிற ஃபைல நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இந்த OVA ஃபைல கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்றது? ஃபைல் அப்லோடிங் உங்களுக்கு S3ல தெரியும். ஸோ இப்போ நம்ம AWS ஒரு புதுசா ஒரு சர்வீஸ் பார்க்க போறோம். அந்த சர்வீஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா VMIE. ஸோ வர்ச்சுவல் மெஷின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட். ஸோ VMIE. ஸோ வர்ச்சுவல் மெஷின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இதுதான் ஃபுல் ஃபார்ம். VMIE அப்படின்னு சொல்லிட்டு நம்ம AWS ஒரு சர்வீஸ் பார்ப்போம். ஸோ இப்போ நான் VMIE கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு S3ல இருந்து இந்த டேட்டாவை எடுத்துக்கோ, S3ல இருக்கிற டேட்டாவை எனக்கு எதுல போய் போடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க EC2ல ஒரு டாபிக் பார்த்திருப்பீங்க, which is called as AMI அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்திருப்பீங்க. ஸோ AMIனா என்ன? அமேசான் மெஷின் இமேஜ். ஸோ AMI. ஸோ அப்போ சிம்பிளா எனக்கு இந்த OVA ஃபைல என்னோட VMIE என்ன பண்ணும்னா, S3ல இருந்து எடுத்து என்னோட EC2ல AMIல போயிட்டு அப்லோட் பண்ணிடும். இது கஸ்டம் AMI கேட்டகரி. கஸ்டம் என்ன அர்த்தம்?
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஓன் ஏஎம்ஐ, அந்த கஸ்டம் ஏஎம்ஐ கேட்டகரி கடையில நீங்க என்ன பேர் வைக்கிறீங்களோ அதுல போய் அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஏஎம்ஐ அப்படியே நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸா லான்ச் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா வாட் யூ வில் கெட், இந்த விண்டோஸ் 7 உங்க லேப்டாப்ல இருக்கிற டேட்டா அப்படியே என்ன ஆயிரும்னா உங்களுக்கு EC2ல ஒரு இன்ஸ்டன்ஸாக போய் சேர்ந்துரும். அப்ப இனிமே அந்த இன்ஸ்டன்ஸை நீங்க என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணிட்டு கூட திருப்பி நீங்க புதுசா கிரியேட் பண்ணலாம். நீங்க ஒரு வாட்டி கிரியேட் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன்ஸ், ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே உள்ள வந்துடும். ஸோ அப்போ ஆப்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் விண்டோஸ் 7ன்ற OS முதற்கொண்டு எனக்கு எல்லாமே உள்ள வந்துடும். ஸோ ஸோ அப்புறம் இங்க நம்ம விண்டோஸ் 7 கூட எழுதிக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ்ன்றது எல்லாம் ரன் ஆகுதுன்னா Win7ல ரன் ஆகுது. ஸோ Win7. ஸோ இதுதான் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பண்ண போற கான்செப்ட். ஆனா ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த VMI இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு சர்வீஸ் கிடையாது. சர்வீஸ் கிடையாதுன்னா இப்போ நம்மளுக்கு AWSல 1 செகண்ட், லெட் மீ கோ டு மை டேஷ்போர்டு. நான் கன்சோல் ஹோமுக்கு போயிடுறேன். இப்ப நீங்க IAM அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு சர்வீஸ் கிடைக்குது. இப்ப இதுவே நான் S3 இல்ல VPC அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா எனக்கு ஒரு சர்வீஸ் கிடைக்கும். ஆனா பட் இஃப் ஐ சர்ச் ஃபார் VMIE அப்படின்னு சர்ச் பண்ணனா எனக்கு சர்வீஸ்ன்னு வரல, ஒரு டாக்குமெண்டேஷன் தான் வருது. ஸோ என்னாச்சு, இந்த டாக்குமெண்டேஷன் தான் வருது. ஸோ ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் இம்போர்ட்டிங் அ virtual machine into an Amazon EC2 அப்படின்னு it is giving me a documentation. அப்போ இது ஒரு சர்வீஸ் தான் AWSல. ஆனா அது என்ன மாதிரி சர்வீஸ்னா CLI சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கமாண்ட் லைன்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ இட் won't be working in your, ஸோ அவங்களே சொல்றாங்க OVA ஃபார்மேட்ல இருக்கிறத நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா நாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த ரெக்வயர்மெண்ட், டாக்குமெண்டேஷன் எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு VMIE வர்ச்சுவல் மிஷின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பழசுல ஒரு சர்வீஸா இருந்துச்சு. இப்ப லேட்டஸ்டா நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதனோட ஒரு சர்வீஸ்ன்றதை எடுத்துட்டு நீங்க அதை எந்த வழியா நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் இந்த VMIன்னு கேட்டீங்கன்னா CLI. ஸோ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த VMIன்ற சர்வீஸை CLI வழியா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப நம்ம CLI கமாண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம அடிக்க போறோம். ஸோ அப்ப CLI தான் we are going to use. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஸோ இன்னொரு ஒன்று என்னன்னா, இப்போ ஐ வாண்ட் டு கனெக்ட் S3 அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு கனெக்ட் டு EC2. அப்போ ஒரு சர்வீஸ் டு சர்வீஸ் கனெக்ஷன்னா என்ன வேணும்? இது ரோல்ஸ். சூப்பர். IAM ரோல். இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி, மேத்தமெட்டிக்ஸ்ல எப்படி ஒரு ஃபார்முலா இருக்கோ அதே மாதிரி IAM ரோல்ன்றது ஒரு ஃபார்முலா. இது எல்லாம் அடிக்கடி பார்ப்பீங்க. ஸோ AWSல என்னென்ன டாபிக் நீங்க ஏதாவது ஒரு டாபிக் அட்வான்ஸா பாக்குறீங்களா, லாம்டா பாக்குறீங்களா, IAM ரோல் இருக்கும். ரெட்ஷிஃப்ட் பாக்குறீங்களா, IAM ரோல் இருக்கும். மைக்ரேஷன் பாக்குறீங்களா, IAM ரோல் இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸோட கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஆக்சசிபிலிட்டி ரோல்ஸ்ல தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இங்க இன்னொரு சர்வீஸும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அது என்ன சர்வீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ we are going to use one more service which is called as IAM ரோல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ IAM ரோல்ல நான் என்ன பண்ணுவேன்னா ஆக்சசிபிலிட்டின்னு கொடுப்பேன். ஸோ இது வந்து நான் டயக்ராம்ல வரைய முடியாது, ஜஸ்ட் பர்மிஷன்ஸ் எனேபிள் பண்றதுக்காக IAM ரோல். அவ்வளவுதாங்க, டன். ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பண்ண போற சினாரியோ. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஒரு சினாரியோ ஒர்க் பண்ண போறேன். இந்த சினாரியோ ஐம் கோயிங் டு டூ இட் இன் த ஃப்ளோ. இந்த ஃப்ளோ நான் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம முக்கியமா பார்க்க போற ஒரே ஒரு ப்ரீ ரெக்வசைட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த CLI. இந்த CLIன்றத நம்ம செட் பண்ணணும். நம்ம ஏன்னா CLIன்றது நம்மளோட விண்டோஸ் 7 என்னோட பர்சனல் லேப்டாப். இப்ப என்கிட்ட இருக்கிற பர்சனல் லேப்டாப்ல நான் CLI நான் செட் பண்ணி நான் யூஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி நீங்க சில பேர் எங்கிட்ட பைத்தான் டெவாப்ஸ்ல பாத்திருக்கீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. அப்போ உங்களுக்கு நான் CLI எப்படி இன்ஸ்டால் பண்றது பைத்தான் வழியா அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பைத்தான் இல்லாம நீங்க மேனுவலாவும் நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல CLI இன்ஸ்டால் பண்ணலாம். அது எப்படி நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பைத்தான் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க நோ வரிஸ், அங்க ஒரு வழி இருக்கு, அதை நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த CLIக்கான ப்ரீ ரெக்வசைட் மட்டும், CLIனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம CLI மட்டும் இது பண்ண போறோம். அண்ட் இந்த IAM அப்படின்னு சொல்லிட்டு IAMலயும் CLIல மட்டும் தான் நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ண போறோம். ஸோ அந்த செட்டப்பை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த கிளாஸ்ல இந்த டயக்ராமை வச்சு ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹவு திஸ் கோட் இஸ் ஒர்க்கிங். ஸோ எப்படி நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண போறோம், அந்த ஃப்ளோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 1.5 hours ஆகும். ஏன்னா இதுல நமக்கு இந்த நிறைய கொஞ்சம் திங்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். டேட்டாபேஸ் மைக்ரேஷன்னா என்ன, வர்ச்சுவல் மெஷின் மைக்ரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது நமக்கு அது ஒரு மினிமம் 1.5 hours கிளாஸ் மினிமம் ரெக்வயர்மெண்ட்னு சொல்றேன். அப்போ அது 1.5 to 2 அந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு இருக்கும். ஸோ மினிமம் எனக்கு ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஜஸ்ட் செட்டப், மைக்ரேஷன்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன,
ஹைப்பர்வைசர்னா என்ன, நம்ம எதுக்கு மைக்ரேஷன் பயன்படுத்த போறோம், ஏன்னா நீங்க உங்க ரெஸ்யூம்ல 3 months நான் மைக்ரேஷன்ல தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ரெஸ்யூம்ல அப்லோட் பண்ண, அப்படிதான் நீங்க போடவே போறீங்க. அப்ப அவங்க என்ன மைக்ரேஷன்ல ஒர்க் பண்ணீங்க, என்ன மாதிரி மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லணும். அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அண்ட் இப்போ AWS CLI அண்ட் அந்த CLIல ஒரு பர்மிஷன் மட்டும் நான் கொடுக்க போறேன். ஸோ அந்த பர்மிஷன் வச்சுதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ஒர்க் பண்ண போறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதுல நம்ம இப்போ ஹைப்பர்வைசர்னா என்ன, இந்த எல் டயக்ராம்னா என்ன, இந்த ஃப்ளோ டயக்ராம்னா என்ன, ஸோ இது எனக்கு ஏதாவது புரியல இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிட்டிஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் டூ ஆஸ்க் மீ. நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணிட்டோம்னா we are done for the day. So any doubts so far? No sir. Clear. ஓகே சூப்பர். ஹைப்பர்வைசர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பா இது உங்களுக்கு டாக்கர் கிளாஸ்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா டாக்கர் கிளாஸ்ல இந்த ஹைப்பர்வைசர் கண்டெய்னர் இததான் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரீயா இருக்கும்போது கூகுள்ல போயிட்டு ஹைப்பர்வைசர்னா என்ன, அது கொஞ்சம் கூகுள் இமேஜஸ்ன்னு போட்டீங்கனாலே ஒருத்தர் ஒரு இமேஜ்ல படம் வரைஞ்சு ஹைப்பர்வைசர்னா என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பான். அதுலயே நீங்க நல்லா இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி புரியலன்னா நீங்களும் ஜஸ்ட் சும்மா ரிசர்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ வாட் ஐல் டு இஸ் அகைன் நானே சும்மா ஹைப்பர்வைசர்னா போட்டு பார்க்கறேன். HYPERVISOR ஹைப்பர்வைசர் அப்படின்னு போட்டுட்டு இமேஜஸ் அப்படின்னு நான் கொடுத்தாலே அழகா நம்மளுக்கு நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றாங்க. ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதே நான் டாக்கர் கிளாஸ்லயும் இந்த எக்ஸாம்பிளை நான் எடுத்திருப்பேன். என்னன்னா ஒரு உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஒரு OS இருக்கும். அந்த OSல ஒரு ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வர்ச்சுவல் மெஷின் 1 ஒரு வர்ச்சுவல் மெஷின் 2ல உங்களுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் ஆகும். ஸோ இங்க சிம்பிளா ஒரு டயக்ராம் இருக்கும். என்னன்னா ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. அந்த ஹார்ட்வேர்ல ஹைப்பர்வைசர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா OS1 OS2 OS3ன்னு சொல்லிட்டு நீங்க மல்டிபிள் OS கிரியேட் பண்ணிக்கலாம். இதை வச்சே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஹைப்பர்வைசர்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு டாக்கர் கிளாஸ்ல ஹைப்பர்வைசருக்கும் கண்டெய்னருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அப்ப அதுக்கு நமக்கு ஹைப்பர்வைசர்ல கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டோம்னா டீச் பண்றவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நான் டீச் பண்றேன்னா ஐ வில் பி கிவிங் யூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் நம்மளுக்கு இங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க நான் டைப் 1 டைப் 2 2 சொன்னேன் பாத்தீங்களா, அழகா இங்கே இருக்கு பாருங்க. இப்போ நான் 2 டைப் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது நான் எக்ஸாம்பிளா காமிச்சது டைப் 2. டைப் 2னா என்ன, என்கிட்ட ஒரு ஹார்ட்வேர் இருக்கு, விண்டோஸ் 10ன்ற OS வச்சிருக்கேன், ஒரு ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதுல நான் விண்டோஸ் 7ன்றத ரன் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் நான் பண்ண எக்ஸாம்பிள். இன்னொரு டைப் என்னதுன்னு சொன்னேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, டைரக்டாவே நீங்க ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணுவீங்க, நீங்க உங்க வர்ச்சுவல் மிஷினை ஸ்பிளிட் பண்ணுவீங்க. அப்ப நீங்க உங்க கம்ப்யூட்டரை ரன் பண்ணும்போதே நீங்க லினக்ஸ்க்கு போகணுமா விண்டோஸ்க்கு போகணுமா அப்படின்றத கேள்வியை கேட்கும். அப்போ உங்க ஹார்ட்வேரே நீங்க ஸ்பிளிட் பண்ண போறீங்க. ஸோ அப்ப இந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் டெர்மினாலஜிஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான். ஜஸ்ட் பார்த்து மட்டும் தெரிஞ்சு என்னன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அண்ட் வி ஆர் டன் ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், AWS CLI நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணலாம். பட் பிஃபோர் கோயிங் இன்டு தட் எல்லாரும் கிளியருங்களா? ஓகே டன் சூப்பர். ஸோ ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா AWS CLI நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் பைத்தான் கிளாஸ் அட்டன் பண்ணி என்னோட கிளாஸ் நீங்க செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமாண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகும். முன்னாடியே நான் ஜஸ்ட் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவங்களுக்காக நான் இப்போ ஃப்ரெஷ்ஷா தான் சொல்லி கொடுக்க போறேன். நோ வரிஸ். உங்க லேப்டாப் எடுத்துக்கோங்க. உங்க லேப்டாப்ல இங்க AWS -version அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிங்க. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த AWS ஏதாவது உங்களுக்கு அவுட்புட் காமிச்சது ஏதாவது ஒர்க் ஆச்சு அப்படின்னீங்கன்னா வாட் யூ கேன் சே AWSன்றது உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் ஆகி இருக்கு அப்படின்ற அர்த்தம். ஆனா இப்போ நான் AWS நினைச்சேன்னா எனக்கு என்னோட லேப்டாப் என்ன சொல்லுதுன்னா எனக்கு AWSனா என்னன்னே தெரியலைங்க அப்படின்னு ஒரு கமாண்டே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு AWS இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அன் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட் அப்படின்னா என்னன்னே தெரியலன்னு. இது எப்போ வரும்னா இப்போ நீங்க ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நான் MySQL அப்படின்ற இடத்துல MySL அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ -version ஏதாவது ஒன்று டைப் பண்ணனா இப்படி வரும். அப்படின்னா என்னன்னே தெரியல, இந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியல அப்படின்னு சொல்லுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க AWS ஓட CLI நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். CLI-ல என்ன, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா AWS CLI இன்ஸ்டால் அப்படின்னு நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு AWS CLI இன்ஸ்டால் பண்றதுக்கான உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் கிடைக்கும். இப்ப நான் இதை ஓபன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இங்கே ஓப்பன் பண்ண உடனே ஸோ வேணும்னா ஐ பி ஷேரிங் திஸ் லிங்க் ஆல்சோ. ஏன்னா சில பேர் எனக்கு தேடின உடனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி கிளாஸ் சொல்லியிருந்தாங்க. வாட் ஐல் டு இஸ் ஐல் ஒன் செகண்ட் ஐல் பேஸ்ட் இட் இன் அவர் குரூப், பேஸ்ட் என்டர், டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸோ AWS இன்ஸ்டாலிங் அப்டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 CLI இருக்கு. நம்ம யூஸ் பண்ண போறது the older one which is version 1 அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் version 2 is the most major version of the CLI. அப்படின்னா இந்த ரீசெண்ட் வெர்ஷன் தான் நமக்கு version 2. VMI-ன்றது பழசு. VMI-னா என்னன்னு சொல்லியிருந்தேன், இட்ஸ் virtual machine import exportன்றது ஒரு பழைய சர்வீஸ். அந்த பழைய சர்வீஸ்ன்றது முதல்ல இருந்தே இருக்கனால ஸோ நம்ம version 1ன்றதே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் CLI version 1 அப்படின்னு நான் செலக்ட் பண்ண உடனே எனக்கு இங்க கேக்குது நீங்க என்ன மெஷினுக்கு நீங்க இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் என்னோட விண்டோஸ் அப்படின்ற ஒரு மெஷினுக்கு நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஏன்னா நான் வச்சிருக்கிறது விண்டோஸ் 10. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ 2 ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேக்குதுன்னா MSI இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இன்னொன்று பைத்தான் அண்ட் பிப் ஆன் விண்டோஸ் அப்படின்னு கேக்குது. ஸோ நீங்க பைத்தான் வழியா இன்ஸ்டால் பண்றீங்களா இல்ல MSI வழியா நீங்க MSI இன்ஸ்டாலர் வழியா இன்ஸ்டால் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். ஸோ அப்போ நம்ம பைத்தான் கிளாஸ்ல உங்களுக்கு இந்த வழி அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன பைதுன்னா நீங்க என்ன வெர்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இப்போ நான் 64-bit விண்டோஸ் வச்சிருக்கனால இங்க நான் அதை செலக்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு ஃபைல்ன்றது டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், நெட் ஸ்லோவா இருக்கா? ஓகே, இட்ஸ் ஃபைன். ரைட். ஸோ அப்போ அவங்க சைட்ல தான் ஸ்லோவா இருக்கு, அதனால தான் இட் வாஸ் ஸ்லோ. பட் ஹோல்ட் ஆன். இன்னும் முடியலையா? ஓகே, டன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளி உங்களோட டவுன்லோட்ஸ்க்கு போயிருங்க. ஸோ டவுன்லோட்ஸ் நீங்க போனீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் பி கெட்டிங் திஸ் பேஜ். இப்போ என்ன போறேன், ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் மை வர்ச்சுவல் மெஷின். ஸோ நான் என்னோட வர்ச்சுவல் மெஷினை இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ சாரி, வர்ச்சுவல் மெஷின் இருப்பாங்க AWS ஓட CLI நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். சாரி, மை பேட். ஸோ ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் மை AWS CLI. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ சிம்பிளி நெக்ஸ்ட் ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட், நெக்ஸ்ட் இன்ஸ்டால். Why it is not starting? Okay, yes. So let's wait for a few seconds. ஆட்டோமேட்டிக்கா அது இன்ஸ்டால் ஆன அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம போயிட்டு AWS கமாண்ட் அடிப்போம். இந்த AWS கமாண்ட் நான் என்ன அடிக்க போறேன்னா, so I'm going to write a command. What it will do is automatically it will be connecting my laptop to my AWS account. So இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம இந்த கேப்ல என்ன பண்ணலாம்னா let me go and open my IAM. நான் என்ன பண்ண போறேன், புதுசா ஒரு யூசர் கிரியேட் பண்ண போறேன். ஏன் IAM யூசருக்கு நான் போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ சில பேருக்கு நான் ஒரு 2 கான்செப்ட் நான் சொல்லித்தரேன். 2 கான்செப்ட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிறது AWSன்றது ஒரு கிளவுட், ரைட்? ஸோ லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் மை AWS கிளவுட். ஸோ ஓகே, அது இட் இஸ் இன்ஸ்டாலிங், அது அதோட வேலையெல்லாம் பார்க்குது. எங்களோட AWS கிளவுட் இருக்குங்க. ஸோ இப்போ இந்த கிளவுடை நீங்க எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா 2 வழி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வழி என்னன்னா GUI, இன்னொரு வழி என்னன்னா CLI. ஸோ நமக்கு GUI ஆக்சஸ் அண்ட் CLI ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு we have 2 access. ஸோ GUI ஆக்சஸ் தான் நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா CLI நான் பண்ண போறேன். CLI என்னன்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ கமாண்ட் லைன் வழியா நான் கனெக்ட் பண்ண போறேன். And this is done. We can see the next part in upcoming days. Thank you.